எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒன் பாட் ரெசிபியா மஷ்ரூம் மசாலா ரைஸ் தாங்க பார்க்க போறோம். நல்ல மணமா செம்ம டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செம்ம சூப்பரா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த மஷ்ரூம் மசாலா ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மஷ்ரூம் மசாலா ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் ஊற வச்சு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க நார்மலான ரைஸே யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 இருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறி வரட்டும். மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. 6 இருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 3 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம். நார்மல் மிளகா தான் இருக்குன்னா 2 சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கலந்து வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, சின்னதா 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 3 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 அனாச்சி பூ சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விடணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதோடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃபிளேம்ல ஒரு 2 இருந்து 3 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோடவே 2 பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலுக்கு பதிலா நீங்க பிரியாணி மசால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே 200 கிராம் கட் பண்ண மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் ஊற வச்ச மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் குட்டி குட்டியா இருக்கிற மீல் மேக்கர் சேர்த்திருக்கேன். மீல் மேக்கர் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூமையும் மீல் மேக்கரையும் சேர்த்து அந்த மசாலோடவே 2 இருந்து 3 செகண்ட் ஹை ஃபிளேம்ல நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோட 1 கை நறுக்கின மல்லித்தலை, 1 கை புதினா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் நார்மலா 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன். நீங்க எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.25 கிளாஸ் அளவு மெஷர் பண்ணி நான் 3.5 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் ரைஸுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃபிளேம்ல அப்படியே விட்டுருங்க. கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்லயே 1 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான். நான் 1 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி மஷ்ரூம் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடா இருக்கும் போது ரொம்ப போட்டு ஃபோர்ஸா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அரிசி உடைஞ்சிடும், சாதம் உடைய ஆரம்பிச்சிடும். சாதம் நல்லா உதிரா ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. மெதுவா ஜென்ட்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம வாசமா இருக்கும். நமக்கு சாப்பிடறதுக்கு லைட்டா பிரியாணி ஃபீலும் வரும். நம்ம புதினா மல்லித்தலை எல்லாம் சேர்த்திருக்கிறனால ரொம்பவே டேஸ்டியான இந்த மஷ்ரூம் மசாலா ரைஸ் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.